வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் வந்து திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோயில் பக்கத்துலேயே இருக்க புத்தேன மாளிகா பேலஸ் மியூசியம். ஸோ இதுக்கு வந்து இதான் என்ட்ரன்ஸ், கோயில் கோபுர பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. ஸோ இதுக்கு வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 30 ரூபா, குழந்தைங்களுக்கு வந்து 15 ரூபா. ஸோ வாங்க இது உள்ளே போய் பார்க்கலாம். 50 ரூபா டிக்கெட், மொபைல் ஃபோட்டோகிராஃபி காம்பா. அங்கே பாரு, ஏலக்காய் மரம், பலா மரம், வாழை மரம். எத்தனை வருஷமாக இருந்திருக்கும் இந்த பலா மரம். அதில் ஒரு பலா காய் பழம் இது ஒரு மேலே. மியூசியமில் செப்பல் அலவுடு கிடையாது. செப்பல் ஸ்டாண்டில் என்ன நம்ம செப்பல் வச்சுட்டு ஃபோட்டோகிராஃபிக்கு உள்ள வீடியோ எடுக்கணும்னா 500 ரூபா, வெளியிலன்னா 50 ரூபா கொடுத்து நம்ம வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து 120 குதிரை சிலை இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து குதிரை காலில் பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், அந்த விண்டோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுலேருந்து நம்ம வெளியிலேருந்து உள்ளே யார் இருக்கான்னு பார்க்க முடியாது. உள்ளேருந்து ஏன்னா வெளில பார்க்கலாம். ஸோ மேலே வந்து நிறையவே ராஜா யூஸ் பண்ண தொட்டில், அப்புறமா அவங்களோட சிம்மாசனம், அப்புறம் அவங்க ரூமு அதெல்லாமே இருக்குது. அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தோம், அவங்களோட பெயிண்டிங்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு மியூசியம் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து சவுத் ஃபேஸிங்னால அவங்க கொஞ்சம் வாஸ்து பார்த்துட்டு அவங்களுக்கு செட் ஆகாதனால அவங்க வந்து வேறு ஒரு மாளிகைக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாளிகையில் கிட்டத்தட்ட ஒரு 85 ரூம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கான். அதே மாதிரி ஒரு ரூமில் வந்து ஒரு டைப் ஆஃப் சீலிங் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்ணாடி சீலிங் இருக்குது, நிறைய யானை தந்தைங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ உள்ளே வீடியோ எடுக்கணுன்னா 500 ருபீஸ் டிக்கெட். நாங்கள் வந்து 50 ருபீஸ் கொடுத்துட்டு வெளியில் மட்டும் தான் எடுத்தது. ஸோ பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் சீலிங் எப்படி இருக்குது. ஸோ இங்கே நம்ம பார்த்தது எல்லாமே முழுக்க ராஜாவோட வெப்பன்ஸ், அவங்க இது சேரு, மீட்டிங் போடுற ரூம், கான்ஃபரன்ஸ் ஹாலு இதில் தான் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து ராணி யூஸ் பண்ண திங்ஸு, அதெல்லாம் வந்து இந்த சித்திராலயம் மியூசியம்னு இருக்குது, அது பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதுவும் தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ நடுவில் ஒரு லான் இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் வந்து இது வந்து ஒரு பேலஸாக இருந்தது. இப்போ வந்து அவங்க வாஸ்து ரீசன்ஸ்னால அதை பேலஸை வந்து யூஸ் பண்ணாமல் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் புதுசாக ஒரு பேலஸ் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து இப்போ ராணி பற்றி ராஜ பரம்பரை. எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்டர்லேயே வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்காங்க தோட்டத்தில். பேலஸில் உள்ளேருந்து சில இடத்துலேருந்து பார்த்தா கோவில் கோபுரம் நல்லாவே தெரியுது. இங்கேருந்து பாருங்கள், வெளியிலேருந்து நல்லா கோவில் பத்மநாப சுவாமி கோவில் கோபுரம் தெரியுது.
இது மியூசியம் போகிற வழி. நிறைய வாழை தென்னை வந்து அங்கங்கே மரம் உங்களுக்கு தோப்பு மாதிரி பார்க்கலாம். தான் குதிரை மாளிகா. குதிரைங்கேருந்து குதிரை மாளிகை பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ அழகாக வியூ தெரியுது.